ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மிஷன் லவ் ட்ராமாவோட 12வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ ஏஞ்சலா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் என்னடா இது இப்படி கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு உண்மை ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அந்த பார்க்குக்கு வந்த உடனே. அதாவது அவங்க அங்கே கடத்தப்பட்டது, அதுக்கப்புறம் அவங்கள மேலே கட்டி போட்டது அப்படிங்கிற எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் அன்னைக்கு ஏதோ உன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் உன்ட்ட மறைக்கணும்னு நினைக்கவே இல்லை, அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது நிறுத்து, என்னதான் இருந்தாலும் நான் உன்ட்ட உண்மையாக இருந்தேன், ஆனால் நீ என்கிட்ட ஏமாத்திட்டல, இப்போ அதை சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இல்லை நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உனக்கு பாதுகாப்பாக உன் கூட தான் இருப்பேன், உன்னை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் உன்னை மனுஷனாவே மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. இப்போ வீட்டில் உட்காந்துருக்கும்போது நீ நிஜமாலுமே ஏஞ்சல் தானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. அப்போ சரிவா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிடுவாங்க. எங்கன்னு பார்த்தா அந்த சர்ச்சுக்கு தான் போறாங்க. அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லாமே அப்படியே தேடிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. நம்ம மாஸ்டரும் அங்க வந்துட்டு நீ எதுக்குமா அவனை பத்தி இங்கெல்லாம் தேடிட்டு இருக்க, இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இல்ல நீங்க பேசாதீங்க, இவனை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்க என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க, சரி இவனோட மிஷன் தான் என்ன, எதுக்காக இவன் இங்க வந்திருக்கான், அது நான் என்னன்னு கேட்டா என்கிட்ட சொல்லவே மாட்டான், நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏன்டா என்னை லவ் பண்ண வைக்கிறத ஒரு மிஷினா, இதுக்காக நீ மேல இருந்து கீழே வந்தியா, அதுவும் நீயே இது பண்ணிருக்க அப்படின்னு செம கோவத்துல திட்டிட்டு இருக்காங்க. இங்க இந்த அத்தையை காமிக்கிறாங்க. அவங்க அத்தை வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏமா எதுக்குமா கொலை பண்ற அளவுக்குலாம் நீ போற, இந்த மாதிரிலாம் நீ போவே கூடாது, என்ன தப்பா இருந்தாலும் அது நான் தான் செஞ்சதா இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இல்லம்மா இது எல்லாமே நம்மளோட லீனாக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்ட்டு, எல்லாமே உங்க நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல நீ என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பு நான் தான் பண்ணதா இருக்கணும், நீ வாழ போறவ வாழ வேண்டியவ, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த அத்தையோட அசிஸ்டண்ட்டையும் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. அதாவது என்ன உண்மை அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட அங்கிள் ஒருத்தர் இருப்பார்ல ஜோன்னு சொல்லிட்டு, கார்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அவங்கள இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பிளான் போட்டு ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு தெரிஞ்ச உடனே அந்த போனை தூக்கி போட்டுறாங்க. போட்டத உடனே அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்துடுறாங்க. ஹீரோயின்ட்ட எல்லாமே அவங்க அசிஸ்டண்ட்டும் சொல்லிடுறாங்க. இப்போ அந்த அத்தையோட அசிஸ்டன்ட் வந்து காலில் விழுந்து கெஞ்சிறாரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, ஆனா உங்க சுயநலத்துக்காக அவரை இப்படி கொண்டுட்டீங்களே, உங்களுக்கு அப்படி என் மேல என்னதான் கோவம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களை நான் மன்னிக்க மாட்டேன், அவரை நினைச்சு இப்படியே ஃபீல் பண்ணியே சாகுங்க, அதான் உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி வந்துருவாங்க. இப்போ அசிஸ்டண்ட்டும் சரி நான் போய் அவரை திருத்த பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ ஒரு பார்க்ல உட்காந்து ஜோ எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா, எனக்காகவே வாழ்ந்தாரு, என்னோட முன்னேற்றத்துக்காகவே என் கூட இருந்தாரு, சில நேரத்துல நான் கூட அவரை திட்டுவேன், ஆனா அவர் என்னைய கொஞ்சம் கூட தப்பாவே எடுத்துக்க மாட்டாரு, என் மேல கோச்சிக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ ஒரு பாக்ஸை கொடுக்குறாரு. இது என்ன பாக்ஸ்னா, நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது அவர் ஊர்ல போயிட்டு இவர் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த பாக்ஸை கொடுக்கும்போது இது எங்க இருந்து கிடைச்சது உனக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை நீ தானே எனக்கு கொடுத்த அப்படின்னு கேட்பாரு. நான் எங்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமா சின்ன வயசுல நீ தானே எனக்கு கொடுத்த, நீ சின்ன வயசுல ஒரு பையன் உனக்கு முதல் ஆடியன்ஸா இருந்தான்ல அந்த யூ சாங்கோ அவன் தான் நானு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு இன்னமும் தாங்க முடியல. இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்கறாங்க. அப்ப நீ இருக்கும்போதே உனக்கு முன்னாடியே நான் உனக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணேன், இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்ப நினைச்சு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல அதெல்லாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, என்னதான் இருந்தாலும் இனிமேல் நான் உனக்காக இருப்பேன், உனக்காக மட்டும்தான் இருப்பேன், நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றாரு. இப்போ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, உன்னோட மிஷன் முடிஞ்சோன்னா நீ என்ன பண்ணுவ, திரும்பவும் உன்னோட உலகத்துக்கே போயிருவியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் உன் கூடயே நிரந்தரமா மனிதனா மாறி இருக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதுக்காக நான் ட்ரை பண்றேன், கண்டிப்பா நான் மனுஷனா மாறி உன் கூடயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து கோச்சை மீட் பண்ண வந்திருப்பாரு. இப்போ கோச்சு கிட்ட வந்து நீங்க ஏஞ்சலா இருந்தா மனுஷனா மாறினீங்க, சொல்லுங்க தயவு செஞ்சு என்ன பண்ணா மனுஷனா மாற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது எங்க பாடுறா உனக்கு எதுவுமே புரியல, நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு தெரியாது, அது எவ்வளவு வலியை கொடுக்கணும் உனக்கு தெரியாது, அதுல வாழ்ந்த எனக்கு மட்டும்தான் தெரியும், இருந்தாலும் நீ இவ்வளவு கேட்கறனால நான் சொல்றேன், நீ மனுஷன் ஆகணும் அப்படின்னா லியான்சியோ உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ செம ஷாக் ஆயிடுறாரு. இப்போ அப்படியே அங்கிருந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியே வராரு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் அங்க செடியில நட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை அன்பா கூப்பிட்டு வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. எனக்கு மட்டும் எதுக்காக இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குற கடவுளே, நான் உனக்கு என்ன பண்ணேன், ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டேன், இது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி கடவுள்கிட்ட மனசாலேயே கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ இப்படி கேட்டது எல்லாத்தையுமே இவரு உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கோச்சும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஆசையை வளர்த்துக்காதீங்க, நான்லாம் வரமாட்டேன், எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோச்சும் சொல்றாரு, இது எல்லாமே அந்த ஹீரோக்காக தானே நீ சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க எல்லாருமே கனவு உலகத்துல இருக்கீங்க, நீ நிஜ உலகத்துக்கு வா, அந்த இடத்துல நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ என்ன நினைக்கிற
ஹீரோ ரொம்ப நாள் உன் கூடயே இருந்துருவான்னு நினைக்கிறியா, அது நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே ஒரு கேமரா எடுத்து நான் டான்ஸ் ஆடுறேன், நீ வீடியோ எடு, நீ என் கூட தானே இருக்க மாட்டேன், ஆனால் நான் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மனசில் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஃபீல் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த அத்தையோட அசிஸ்டன்ட் நைட் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம லீனா டோரை ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு லெட்டர் வந்து கீழே விழுவுது. அந்த லெட்டரை எடுத்து பார்த்தா நம்ம அத்தையும் அத்தையோட பொண்ணும் நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா என்னென்ன பிளான் போட்டாங்களோ அந்த பிளான் எல்லாம் அங்கே எழுதிருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அதை லீனாவும் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வரவும் அதை டக்குன்னு எடுத்து பேக்குள்ள போட்டு மறைச்சிட்டு எடுத்துட்டு போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு கொரியர் வருது. அந்த கொரியர் எடுத்து பார்த்தோன்னே நம்ம அசிஸ்டன்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இது எல்லாமே ஏதோ ஒரு டாக்குமெண்டா இருக்கு, நமக்கு அகைன்ஸ்டா போட்ட பிளான் தான் இது எல்லாமே, இது எல்லாத்தையும் அந்த அத்தையோட அசிஸ்டன்ட் தான் அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன வேணும், இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குல்ல, இதுக்கு மேலே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ போலீஸ்ட்டு அடுத்த நாள் இந்த அசிஸ்டன்ட் போய் கேட்டுட்டு இருக்கும்போது மேம் எங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும், அப்பதான் எங்களால் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ லீனா இது எல்லாமே உண்மையா இருக்காது அப்படின்னு நினைச்சு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு எங்க உன்னோட அக்கா, அவ இருப்பா, பார்த்து எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த இடத்துல கட் பண்ணா இங்க நம்ம பெரிய பொண்ணு வந்து அடியாளுக்கு கால் பண்ணி இங்க மாதிரி எல்லாமே லியான்சியோக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், நீ சேஃபா இரு அப்படின்னு சொல்லும் போது அவனும் சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயின் எப்படி அவன் கட்டி வச்சானோ அதே மாதிரி கட்டி வச்சு எல்லா உண்மையும் வாங்கிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம அத்தையோட பொண்ணு லீனா, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், இவங்க 3 பேருமே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா அவளை கொல்றதுக்காக, அவளுக்கு கண்ணு தெரிஞ்சாலுமே அந்த கண்ணை திரும்பவும் புடுங்கிறதுக்காக, அவளுக்கு கண்ணை கிடைக்காம இருக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் நாங்கள் தான் பிளான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்கோம். அது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம அத்தை கோவப்படுறாங்க, இதை எப்படி நாங்கள் பண்ணியிருக்க முடியும், யாராவது அவங்க பிளான் பண்ணா அவங்களே திரும்ப எழுதி வைப்பாங்களா, இந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்றாங்க. அந்த ஆடியோல என்ன இருக்கு அப்படின்னா நம்ம அத்தை வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லா ஓட்டும் நீங்க தான் வாங்க போறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா, இந்த லியான்சியோ பிளான் பண்ணி இவ்வளோ நாள் அவளை எப்படி இந்த ஃபேண்டசியாக்கு வர விடாம நான் தடுத்தணும், அவளுக்கு கண்ணே கிடைக்க முடியாம மாதிரி நான் பண்ணணும், அவளோட அங்கிள் ஜோவை ஆக்சிடென்ட்ல நாங்க கொல்ல ட்ரை பண்ணமோ அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளானுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கேட்டு அத்தை இங்க செம்ம ஷாக்ல இருக்காங்க. இது எல்லாமே கேட்டு லீனாவும் இங்க அழுதுகிட்டு இருக்கா. அப்ப லீனா என்ன சொல்றானா, அப்ப இது எல்லாமே நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோயின் போதும் நிறுத்துங்க, இதெல்லாம் எனக்கும் பண்ண தெரியும், இப்ப இந்த ஆடியோவை போட்டு காமிச்சு ஃபேண்டசியாவோட ஸ்பான்சர் எல்லாத்துக்கு முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்தி கையில விளங்க மாட்ட முடியும், ஆனா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், உங்க மரியாதை நீங்க காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம கோச் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோவை பத்தி உன்கிட்ட பேசணும், நீ வெளியே வர முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் கால் பண்றாரு, எங்க இருக்க நீ வீட்டுல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இல்ல நான் ஷாப்பிங் வந்திருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே கிளம்பும்போது கால் பண்ணி நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. இப்போ இந்த கோச் கிட்ட கேட்கறாங்க, சொல்லுங்க அவன் எவ்வளவு நாள் இங்க இருப்பான், அவன் எப்படி மனுஷனா மாறுவான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அவனோட மிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி கொஞ்ச நாள்ல அவன் இங்க இருந்து கிளம்பிடுவான், வாழ்க்கை ஃபுல்லா அவன் கூட அவன் நிரந்தரமா இருக்க மாட்டான், கடவுள் ரொம்ப பொறாம பிடிச்சவரு, அவரோட பொருளை யாருக்குமே விட்டு தர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்ப இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோ நம்மளை விட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோவும் கடவுளுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் அவளை காதலிக்கிறேன், ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இங்கேயே மனுஷனா வாழ்றதுக்கு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய லெட்டர் எழுதிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. ஒன்றும் இல்லை, நான் என்னானாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ இதோட இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.